சார் இப்போ முக்கியமான ஒரு விஷயம் நீ ஒன்று சொன்னீங்க. தமிழக முதல்வர் வீடு மாதிரி வரப்போகிறான்னு கிட்டத்தட்ட எனக்கும் வந்து ஒரு தகவல் விசாரிச்சனையும் வந்திருக்கு. இதில் என்ன ஒரு சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா, சிஎம் அவர்கள் வந்து வீட்டிலேருந்து புறப்படும் போது சாப்பிட்டுட்டு மதியானம் லஞ்ச் எடுத்துகிட்டு வந்துடுறார். அது எல்லாம் வியந்து பார்க்குறாங்க. ஒரு ஃபோன் பண்ணிட்டா ஸ்டார் ஹோட்டல்லேருந்து சாப்பாடு வருது. மக்கள் என்ன சார், நான் இதுக்கு வரைக்கும் முன்னாடி என்ன சாப்பிட்டேன், அது எனக்கு போதும் அப்படிங்கிறது மாதிரி ஒரு டிஃபன் கரையில் எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்ற ஒரு நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கு சார். இது உண்மையில் எல்லாருக்கும் வந்து வியக்கத்தக்க இருக்குது. இப்படி ஒரு முதலமைச்சர் வாழ்க்கையில் நம்ம பார்த்ததில்லை, கேள்விப்பட்டதே இல்லைன்றாங்க. ஸோ ரொம்ப எளிமையான இதுதான் வேணும் தமிழ்நாட்டுக்கு, இந்த மாதிரி முதல்வர் தான் வேணும்னு நினச்சாங்க. அழகாக தூக்கி அதில் உட்கார வச்சுட்டாங்க. இருக்கார். செயல்பாடுகள் ரொம்ப தீவிரமாக போயிட்டுருக்கு சார். காலைல சீக்கிரமாகவே வந்துடுறாராமே சார். அது அங்கே இருக்கிறெல்லாம் இன்னையா இவ்வளோ சீக்கிரமாக வந்துட்டாரு அப்படின்ற மாதிரி. சார் ஷூட்டிங்கே டயத்துக்கு வந்துடுவார் சார். அவர் 9 மணி நீ ஷூட்டிங்னா 8:30 மேக்கப்பட்டு ரெடியாக இருப்பார் சார். ஏன்னா மற்றவங்களுக்கு கஷ்டப்படுத்த கூட நினைக்கிறவர். அப்போது நாம் முன்னாடி வந்து அந்த டயத்துக்கு வந்து டேபிளில் உட்காந்தாதான் நமக்கு சுற்று வட்டாரம் இருக்கிற அத்தனை பேருமே பார்த்தீங்கன்னா கல்யாண டயத்துக்கு வருவாங்க. 100ல் ஒரு 90 பேர் கட்டிட்டு வந்துடுவாங்க. 10 பேர் ஏதோ பஸ்ஸு கிடைக்காது, ட்ரெயின் கிடைக்காது, லேட் ஆகுங்க, தப்பு கிடையாது. பட் நாம் சரியாக இருந்தால் தான் நமக்கு கீழே இருக்கிறவர்கள் சரியாக இயங்க முடியுங்கிறத அவர் அழகாக புரிஞ்சிருக்காரு. ஷூட்டிங்லேயும் அப்படி தான் இருந்தார். இப்போது அந்த தமிழகத்தின் முதலமைச்சர் இருக்கும்போது அதை தான் செயல்படுத்துகிறார். நான் அப்படி தான் நினைக்கிறேன், பார்க்குறேன்.